அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 22 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தினமும் 25 கேள்வியை டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 21 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. தினமுமே நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி எப்படி வந்திருக்குன்னா, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. மயங்குழி சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில், இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி, இந்த ஊன் என்றால் உணவு, இந்த கான் என்றால் காடு, இந்த கான் என்றால் உணர்தல். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியாக பொருந்தியதை கண்டறிக. இங்கே இந்த வலு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? சிங்கம் கனைத்தது என்பது தவறு, சிங்கம் முழங்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எண் வலு கிடையாது, இது மரபு வலு. கண்ணன் வந்தாள், கண்ணன் என்பது ஆண்பால், வந்தாள் என்பது பெண்பால். ஸோ இது திணை வலு கிடையாது, இது பால் வலு. இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள். இன்று வருவான், இன்று வந்தான்னு சொல்லியிருக்கணும், வருவான்னு சொல்கிறாங்க. இது வந்து கால வலு, இதுவும் தவறு. பறவைகள் பறந்தது அப்படிங்கிறது எண் வலு, இங்கே சரியாக தான் இருக்குது. அதாவது பறவைகள் அப்படின்னா பன்மை, நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். பறந்ததுன்னா ஒருமை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண் வலு தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் சரியாக பொருந்தியது. அடுத்த வினா பாருங்கள். ஆறல் பீரல் என்பதன் பொருள் என்ன? ஆறல் பீரல் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான பதில் பயனற்றது. ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே இலக்கண குறிப்பை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில், அறிவார் என்பது வினையாளனையும் பெயர், விதையாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர், தாவா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஆக்கல் என்பது தொழில் பெயர். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 இதுதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. இங்கே வந்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எது பிழையானதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? தலை முழுகுதல் அப்படின்னா கைவிடுதல், இது சரிதான். முதலை கண்ணீர் அப்படின்னா மெய் அழுகை கிடையாது, தவறு. மெய்னா என்னதுங்க? மெய்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையான அழுகையான்னு கேட்டால் கிடையாது. இங்கே என்ன வந்திருக்கணும்? பொய் அழுகைன்னு வந்திருக்கணும். பொய் அழுகை என்பதுதான் சரி, இது தவறு. தாளம் போடுதல் அப்படின்னா எதற்கும் சம்மதித்தல், இது சரிதான். அள்ளி இறைத்தல்னா ஆடம்பரம், இதுவும் சரிதான். அப்போ இங்கே பிழையானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிழையானது. அடுத்த வினா பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. மானு, மானு அப்படிங்கிறது எம்மொழி சொல்லுங்க. ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 9th புக்கில் இருக்குது. இந்த மானு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மானு அப்படின்னா மரம், மானு அப்படின்னா மரம். இந்த மானு அப்படிங்கிறது எம்மொழி சொல்லுங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்த வினா பாருங்கள். பொருத்தமான பொருளை பொறுத்துக. அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணுங்க. இதற்கான பதில், ஆர்வலர் என்றால் அன்புடையவர், பேதையார் என்றால் அறிவு இல்லாதவர், அறிவிலார், பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார்,
நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதான் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது முக்கியமான மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அது எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறத சரியாக பொருத்தி கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி 400 தான் இருக்குது, சரி. கொள்வதும் மிகை கொள்ளாது அப்படிங்கிறது பட்டினப்பாலையில் இருக்குது, இதுவும் சரிதான். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்பது குறுந்தொகை, இதுவும் சரிதான். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது நற்றிணை கிடையாது. இந்த வரி அகநானூறு அப்படிங்கிற நூலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. திருக்குறள் பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. திருக்குறள் ஈரடி வெண்பாவால் ஆனது. இது அருமறை எனப்படுகிறது. இதன் ஆசிரியர் நாயனார் எனப்படுகிறார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. திருக்குறள் ஈரடி வெண்பாவால் ஆனது. 2வது பாயிண்ட் தவறு. அருமறைன்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ்மறை தமிழர் மறைன்னு சொல்லுவாங்க. தமிழ்மறை தமிழர் மறை. இதன் ஆசிரியர் நாயனார் எனப்படுகிறார், சரிதான். திருவள்ளுவருக்கு நாயனார் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. பதுக்கை இரவி ஆகிய சொற்கள் குறிப்பது. பதுக்கை அப்படின்னா என்ன, இரவின்னா என்னன்னு கேட்குறாங்க. பதுக்கை அப்படின்னா காடு, இரவி என்றால் சூரியன். ஸோ இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். மதுரை காஞ்சியில் எத்தனை பாடல்கள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? மதுரை காஞ்சியில் இருக்கிற எத்தனை பாடல்கள், அதாவது பாடல் வரிகள்னு வந்திருக்கணுங்க, பாடல் கிடையாது, பாடல் வரிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. இதுக்கான பதில் 354 அடிகள். அடுத்த வினா பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? வை அப்படின்னா புல், தூ என்றால் உன், நே என்றால் அன்பு, சே என்றால் உயர்வு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதுதான் சரி. 2, 1, 3, 4. நல்ல கவனிங்க. வை அப்படின்னா புல், தூ என்றால் உன், நே என்றால் அன்பு, சே என்றால் உயர்வு. அடுத்த வினா பாருங்க. அறநெறிச்சாரம் இந்த நூல் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. இதன் ஆசிரியர் முனைப்பாடியார். காலம் 10ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 225. சமயம் சமணம். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் தவறு. காலம் 13ஆவது நூற்றாண்டு. 3வது பாயிண்ட் சரி, 225 பாட்டு இருக்குது. 4வது பாயிண்ட் சரி, சமண சமயம் சார்ந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி என்பதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். வல்லினம் மிகும் இடம் எது? இதை வந்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக அந்த மாதிரி டாப்பிக்கில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதற்கான பதில் எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, திசை பெயர்களில் வல்லினம் மிகும். கிழக்கு திசை, கிழக்கு பக்கம், இந்த மாதிரி திசை பெயர் வந்தால் கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஸோ இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களை பொறுத்துக. இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. விடையை பார்க்கலாங்களா? சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலை 1979 தி. ஜானகிராமன் எழுதினார். அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை 1970 கு. அழகிரிசாமி எழுதினாங்க. மின்சாரப்பூ என்ற நூலை 2008 மேலாண்மை பொன்னுசாமி எழுதினாங்க. ஒரு சிறு இசை என்ற நூலை 2016 வண்ணதாசன் எழுதினாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2 இதுதான் சரி.
நல்ல கவனிங்க. சக்தி வைத்தியம் அப்படின்னா தி ஜானகிராமன், அன்பளிப்புனா கு அழகிரிசாமி, மின்சாரப்பூனா மேலாண்மை பொன்னுசாமி, ஒரு சிறு இசைனா வண்ணதாசன். அடுத்த வினா பாருங்க. 1968 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1968 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதுக்கான பதில் சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்து ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது தெரியுங்களா? இதை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டுன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. எந்த ஆண்டு நடைபெற்றது, எங்கு நடைபெற்றது, இதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கடித வடிவில் இலக்கியங்கள் எழுதியவர்கள். கடித வடிவில் இலக்கியங்கள் எழுதியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன். இந்த 3 பேர் எழுதியிருப்பாங்க. ராபி சேது பிள்ளை இவரெல்லாம் வரமாட்டார். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். பிள்ளை தமிழில் பொருந்தாத பருவம். கீழே பாருங்கள் 4 பருவம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் மாறுபட்டது. இதுக்கான பதில் சிற்றில் அப்படிங்கிறது ஆண் பாலுக்குரிய பிள்ளை பருவம். கலங்கு, அம்மானை, ஊசல் இந்த 3மே பெண் பால் பிள்ளை தமிழுக்கு வருங்க. ஸோ இங்கே மாறுபட்டது அப்படின்னா சிற்றில், இது மட்டும்தான் மாறுபட்டது. அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. ஆங்கில சொற்களையும் அதுக்கு நிகராக தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் மாறுபட்டுருக்குதுங்க. இதுக்கான பதில் லாபின்னா ஓய்வறை, டிப்ஸ் அப்படின்னா சிற்றீகை, டிபார்ச்சர்னா புறப்பாடு, ஃபிக்ஷன் அப்படின்னா வாதி கிடையாது. இதை முந்தைய வீடியோவிலேயே பார்த்தோம். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, புனைவுன்னு வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் பிழையான தொடர். அடுத்த வினா பாருங்கள். பிறருக்கு கொடுப்பதே, பிறருக்கு கொடுப்பதே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுக்கான இணைப்பு சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அதனால் என்பதுதான் சரி. பிறருக்கு கொடுப்பதே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே சரியாக பொறுத்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? பனிப்போர் இப்போ வருது. பனிப்போர் அப்படின்னா மறைமுகமாக நடக்கக்கூடிய போர். இந்த பனிப்போர் அப்படின்னா பனி பிரதேசத்தில் நடக்கும் போர். தந்த பெட்டி அப்படின்னா பிறர் கொடுத்த பெட்டி. தந்த பெட்டினா தந்தத்தால் ஆன பெட்டி. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அடுத்த வினா பாருங்கள். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து என்ன? சுட்டெழுத்து மொத்தம் 3 இருக்குது. ஆ, இ, உ 3 இருக்குது. இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து உ. இதுதான் சரி. உ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே அஃது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வார்த்தை வரும்னு கேட்குறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருமை பன்மை வேறுபாடு அறிந்து பொறுத்துகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டுங்க. அஃது அப்படிங்கிறது ஒருமை. ஸோ இங்கே முடிவும் ஒருமையில் தான் வரணும். அன்று அப்படிங்கிறது தான் சரி. அஃது அன்று என்பதுதான் சரியாக வரும். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கும் வேற்றுமை. படற்கையாக இருக்கிற பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கும் வேற்றுமை எது? 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் முழுமையாகவே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே எளிமையான கேள்விகளாக தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளும் வரும். படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கரெக்டாக 5 மணிக்கு அடுத்த வீடியோ வந்துடும். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.